இந்த மே மாதம் உங்களுக்கு புதிய மாற்றம், புதிய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் இருக்கும். இந்த துறையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கௌரவ பொறுப்பு, பதவி உயர்வு, உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, பொருளாதாரம் நிலையில ஆட்சி பெற்று நிற்கிறார். ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் மே மாத ராசி பலன், அதாவது இந்த மாதத்தில் மே மாதத்தில் இந்த கிரக அமைப்புகள், ஏன்னா சனி பகவானோட செவ்வாய் இருந்து, சனி பகவானோட செவ்வாய் சேர்ந்து இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். அனைத்து ராசிகளுக்குமே வந்து ஒரு துன்ப நிலை, ஒரு கஷ்டம், வாகன விபத்துகள், சண்டை, குடும்பத்தில் பிரச்சனை, நிறைய வந்து தடைகள், சச்சரவுகள், தொந்தரவுகள்லாம் இருந்ததெல்லாம் இந்த மே மாதத்தில் மாற்றம் கொடுக்க, இந்த மே மாதத்தில் இந்த கிரக இணைவுகள் இந்த இடத்துல இருக்க போறாங்க. ஏன்னா மாத கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டுக்கு, சனி வீட்டுல இருந்து எவ்வளவு சங்கடங்கள் கொடுத்துட்டு வந்த எல்லா ராசிகளுக்குமே வந்து ஒரு சச்சரவு, குடும்பத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, பள்ளி மாணவர்கள் படிக்கும், அப்பா அம்மா, அதாவது பையனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை, இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளும் கொடுத்து வந்த அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு விடிவு காலமாக செவ்வாய் சனீஸ்வரனிலிருந்து பிரிந்து அவரோட சொந்த ராசியான மேஷ ராசியில், அதாவது அவரோட சொந்த வீடு, அவரு மூலத்திரிகோணம் பெறக்கூடிய வீடு மேஷ ராசியில் வந்து சூரியனோட ஆட்சி பெற்று பலம் பொருந்தி ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வராரு செவ்வாய். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியனும் 15ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. அதுக்கப்புறம் அவரு 2ஆம் வீட்டுக்கு, ரிஷப வீட்டுக்கு 15ஆம் தேதி போல மாறிடுவாரு. சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டுக்கு, அதாவது காலபுருஷ தத்துவப்படி மிதுன வீட்டுக்கு மாறிடுவாங்க 15ஆம் தேதி. புதன் பகவான் மேஷ ராசியில தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ரிஷப ராசியில ஒரு 20ஆம் தேதிக்கு அப்புறம் மாறுறாரு. ஸோ இந்த 4 கிரகமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் மேஷம் டு மிதுனம் இந்த டிரான்சிட்ல தான் இருக்க போறாங்க. அதாவது இந்த மே மாதத்தில் அசுரகுரு எனப்படும் சுக்கிரன், தேவகுரு எனப்படும் குரு பகவான் 2 பேரும் இணைகிறார்கள். அவரோட, அதாவது மிதுன ராசியில் சுக்கிரனும் குருவும் இணைந்து மே மாதம் யாருக்கெல்லாம் மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஜாக்பாட்டு, தொழில் வளர்ச்சி, புதிய வரவு, புதிய தொழில், கல்யாணம், புதிய பிசினஸ், முக்கியமா படிப்பு. ஏன்னா அசுரகுரு தேவகுரு இணைவு மிதுன ராசியில் புதன் வீட்டில் ஆட்சி பெற்ற நிலைமையில், அதாவது புதன் வீட்டில் ஒன்று சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு என்னன்னா இது வந்து பரிவர்த்தனையும் பண்றாங்க. அதாவது புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்ற நிலைமையில் இருப்பாங்க. சோ இந்த கிரக நிலைமை அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் என்னென்ன மாற்றங்கள், பலன்கள், ஜாக்பாட்டு, ஒரு அதிர்ஷ்டம், சக்சஸ்ன்றத பார்ப்போம். கன்னிராசி நேயர்களே, இந்த மே மாதத்தில் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் இணைவுங்க. அதாவது தேவகுரு அசுரகுரு இணைவு இந்த மே மாதத்தில் உங்களுக்கு புதிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், முக்கியமா தொழில இருக்கிறவங்க, காதல்ல இருக்கிறவங்க, திருமண வாழ்க்கை, திருமண தடைகள்லாம் நீங்க இவ்வளவு நாளா வந்து உங்களோட 8ஆம் இடத்தில், அதாவது 8ஆம் இடத்தில் சூரியனும் இருந்து சில வாய்ப்புகள், முன்னேற்றங்கள் கொடுத்திருந்தாலும் அவர் 9ஆம் இடத்தில் மாறுறாரு. அதாவது உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சூரியன் மாறுறாருங்க மே மாதத்தில். சனியுடன் இருந்த செவ்வாய் சில தடைகள், சங்கடங்கள், உங்கள் முன்னேற்றத்தில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்து வந்த செவ்வாயும் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, பொருளாதாரம் நிலையில ஆட்சி பெற்று நிற்கிறார். அதாவது செவ்வாய் மேஷ ராசியில் 8ஆம் இடத்தில் அவரோட சொந்த வீடு மேஷத்தில் ஆட்சி பெறும்போது உங்களுக்கு, அதாவது கன்னி ராசிக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, அதாவது திடீர் வேலை மாற்றம், தொழில் மாற்றம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், ஜாக்பாட் மாதமாகவே இந்த மாதம் இருக்க போதுங்க. ஏன்னா விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? 8ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்று சூரியனோட இணையும் போது உங்களுக்கு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், திருமண தடைகள் எல்லாமே வந்து ஒரு புதிய மாற்றமாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரனும் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் குருவோட இணைகிறார். அதாவது குரு சுக்கிரன் இணைவு உங்களோட தொழில் ஸ்தானத்தில் இணையும் பொழுது, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிநாதனும் சுக்கிரனும் 2ஆம் இடத்து தனக்காரனும் பரிவர்த்தனை பெறாங்க இந்த மாதத்துல. அதாவது ரிஷப வீட்டுல வந்து புதனும், மிதன ராசியில சுக்கிரனும் இருக்கும்போது இது பரிவர்த்தனை யோகம். சோ இந்த பரிவர்த்தனை யோகம் போது உங்க ராசிநாதன் பலம் பெறுகிறார், உங்களோட 10ஆம் இடத்து அதிபதியும் பலம் பெறும்போது உங்களுக்கு இப்போ நிரந்தர வேலை வந்து உங்களுக்கு வருங்க. ஏன்னா இவ்வளவு நாளா வந்து ஏதோ வேலைக்கு போறேங்க, ஆனா மாத்தி மாத்தி பிசினஸ் மாத்திக்கிட்டே இருக்குங்க, ஒரு வேலை நிரந்தரமா இல்லைங்க அப்படின்ற யோசனையில இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் தொழில்
கன்ஃபர்மேஷன், வேலை கன்ஃபர்மேஷன், அதாவது இவ்வளவு நாளா ப்ரொபோஷன் பீரியட்ல இருந்தவங்க, அதாவது இந்த வேலை இல்லைன்னா நம்ம எங்கேயா போய் லாக் ஆயிடுவோமோ, வேற வேலை கிடைக்காதுன்ற மாதிரிலாம் பணி நிரந்தர தன்மை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தோடு குருவுடன் இணையும் சுக்கிரன் உங்களுக்கு தொழிலில் மாற்றங்கள், அறிவு சார்ந்த விஷயங்களில், அதாவது கல்வித்துறையில இருக்கிறவங்க, டீச்சர்ஸ் மற்றும் லீகல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்ட், இந்த துறையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கௌரவ பொறுப்பு, பதவி உயர்வு, உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த பதவி நிரந்தரம், அதாவது இந்த பதவியும் நிரந்தரம் வரும், அந்த பணியும் நிரந்தரம் வரும், பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படும், முன்னேற்றம் காணப்படும். அதுதான். ஏன்னா தனாதிபதி 10ஆம் இடத்தில் குருவோட, தனக்காரகனோட இணையும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு இந்த மாதம் காத்துக்கிட்டு இருக்குங்க. முக்கியமா வந்து குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை மாறும், உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் மாற்றம் ஏற்படும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கோவில், பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வெள்ளை நிற ஆடை அணிந்து இல்லைன்னா வெள்ளை நிற பூ கொடுத்து நீங்க வந்து அர்ச்சனை பண்ணுங்க. இந்த மே மாதம் உங்களுக்கு புதிய மாற்றம், புதிய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் இருக்கும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தாய் தந்தையாரின் தேகாரிக்கு மேம்படும், தந்தையாரின் சொத்துக்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாற்றம் ஏற்படும். இளைய சகோதரின் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக மாற்றம் தங்கை சகோதரர் கூட, இளைய சகோதரர் கூட சிறு வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், சொத்து தகராறு, இந்த மாதிரி பூர்வீக சொத்து தகராறுலாம் இருந்தது பாத்தீங்களா, இதெல்லாம் பிரச்சனைகள் தீர்ந்து இந்த மாதம் உங்களுக்கு நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கும், நல்லதே நடக்கும் என்ற மனநிலையில நீங்க மாறுவீங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் தனாதிபதியோடு 10ஆம் இடத்தில் பலம் புரிந்து இருக்கும் போது நீங்க எடுத்து வைக்கிற அனைத்து திட்டங்கள், முயற்சிகள், வேலை, தொழில், சிந்தனை, அதாவது வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அமையும். இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அமையும். புதிய வண்டி வாகனம் வாங்குறது அமைப்பு இருக்கு. தொழிலை வந்து டெவலப் பண்ற அமைப்பு இருக்கு. இன்னும் 2-3 பிரான்ச் ஓபன் பண்ற அமைப்பு இருக்கு. புதிய திட்டங்கள் அனைத்தும் சக்சஸை நோக்கி போகும். இந்த மே மாதம் உங்களுக்கு அனைத்து மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கொடுக்கிற மாதமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் பலம் புரிந்து ஆட்சி பெற்று இருக்கும் போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, ஜாக்பாட், திடீர் பணவரவு எல்லாம் உங்களுக்கு அமைய பெறுவீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.